ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். மாந்திரிகளை மாந்திரிக வித்தை என் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால், எப்படிப்பட்டவரையும் எளிதில் வசியம் செய்யும் ரதி மன்மதன் வசிய சக்கரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒருத்தர் மேலே நம்ம ஆசைப்படுவோம், அவங்க நமக்கு கிடைப்பாங்க. கிடைச்சிட்டு கொஞ்ச நாள் விட்டு போயிடுவாங்க. அதே போல் ஆசைப்படுவோம், சில சமயம் கிடைக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம பார்ப்பாங்க, நம்மள்ட்ட அவங்கள விருப்பத்தை சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நடக்கும். அதே போல் என்னன்னாக்கா, இந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட பூஜை பண்ணி வசியம் வந்து வசிய தாயத்து வசிய மையம் வாங்கியிருப்பீங்க. அதுவும் பலன் கொடுக்காம போயிருக்கோம். அதுக்காக தான் இந்த ரதி மன்மத வசிய சக்கரம் நம்ம பதிவில் கொடுத்துருக்கோம். வாங்க பதிவை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். எனக்கு ஒருத்தர் நம்ம வந்து சொல்கிற பேச்சு கேட்கணும், நம்ம மேலே ஆசை வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பூஜை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கான விளக்கத்தை வாங்க பார்க்கலாம். தெளிவாக சொல்லிடுறேன். என்னன்னாக்கா, ஒரு வெள்ளிக்கிழமை நல்லா சுக்கிர ஹோரையில் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அப்போ தான் அது வசியம் செய்ய வேண்டிய வேலைகள் அந்த ஹோரையில் தான் செய்யணும். அது அப்போ தான் பண்ணணும். அப்போ தான் வசிய வேலைகள் மட்டுமே சுக்கிர ஹோரையில் பண்ணால் தான் அது வேலை செய்யும். ஆண்களுக்கு செய்கிற மாதிரினாக்கா அது சுக்கிர ஹோரையில் செய்யணும். அதே போல் பெண்களுக்கு செய்கிறனாக்கா செவ்வாய் ஹோரையில் செய்யணும். அது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்யணும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் செய்யணும். இப்படி செஞ்சால் தான் அது வந்து அங்கே வேலை நடக்கும், வேலை கொடுக்கும். ஏன்னா ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்க போனாக்கா, ஆண்களுக்கு உரிய கிரகம் வந்து சுக்கிர பகவான் தான். பெண்களுக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய். அப்படிங்கும்போது இதை நம்ம அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதை தான் இங்கே தெளிவாக சொல்கிறோம். யாரும் இந்த விஷயத்தை யாரும் தெளிவாக தெரியும் சொன்னால் எழுதிப்பாங்களா என்னன்னு தெரில. சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு தெரியுமா என்னன்னு நான் பார்க்கல. நான் சொல்கிறேன் தெளிவாக. இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வந்து ஆண்களுக்கு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பெண்களுக்கு பண்ணணும். என்னன்னாக்கா, ஒரு மன்மதன் ரதியும் மன்மதனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, கிளி வாகனத்தில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு படம் எங்கன்னா கிடச்சின்னா படம் வாங்கிக்கோங்க. அந்த படத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு ரதி மன்மதனுக்கு என்னன்னாக்கா பூஜை பண்ண போகிறோம். பூஜை பண்ணுறதுக்கு என்னன்னாக்கா, அவருக்கு தேவையான பால், பழம், நெய், அவல் இந்த மாதிரியெல்லாம் வைக்கணும். அதே போல் முக்கியமாக மன்மதனோட பானங்கிறது கரும்பு. அந்த கரும்பை வாங்கி நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். இன்னும் அது சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த கரும்பை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த கரும்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னன்னாக்கா இதை பூஜையில் வைக்கணும். வச்சுட்டு அந்த எந்திரங்களில் என்னன்னாக்கா பிரயோகம் பண்ணணும். ஒரு சுத்தமான செம்பு தகடு இல்லைன்னா வெள்ளித்தகடு எடுத்துங்க. எடுத்து அதை நாள் பாலில் ஊற வச்சு மறுநாள் பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவிட்டு விபூதியில் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அந்த எந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்து மேலே கோரோஜனா, புனுகு, அரகஜா, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதையெல்லாம் என்னன்னாக்கா ஒன்றா சேர்த்து அஷ்டகந்தமாக ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த அஷ்டகந்தத்தை அந்த எந்திரத்து மேலே தடவுறீங்க. எழுதுனீங்களா அந்த எந்திரத்து மேலே தடவி என்னன்னாக்கா, ரதி மன்மதனுடைய மந்திரம் இருக்குங்களா, அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும். மந்திரம் என்னன்னு சொல்கிறேன், கேட்டுங்க. ஓம் மன்மதாய ரதிபதி மோகிக்க வசி வசி வா வா ஸ்வஹா. ஓம் மன்மதாய ரதிபதி மோகிக்க வசி வசி வா வா ஸ்வஹா. அந்த ரதிபதி மோகிக்கன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ரதிபதி மோகிக்க அடுத்து யாருடைய பேரோ அவங்களோட பேரை அந்த இடத்துல எழுதணும். ஓம் மன்மதாய நம்ம ரதிபதி மோகிக்க அந்த இடத்துல வந்து ராஜா வசி வசி வா வா ஸ்வஹ இதை வந்து சொல்லணும். அப்போ என்னன்னாக்கா, இதை சொல்லிவிட்டு முருகப்பெருமானுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பூஜை பண்ணணும். முருகப்பெருமானுடைய பூஜை பண்ணி அவரோட சடாச்சார யந்திரங்கள் அதுதான் மன்மதனுக்கு அந்த இடத்துல வந்து பலன் கொடுக்கும். முருகனோட சடாச்சார வித்தை விஷயம்தான் இந்த மன்மதன். அப்படிங்கும்போது என்னன்னாக்கா, முருகனுக்கும் அந்த இடத்த வந்து என்னன்னாக்கா, பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தாலும் சரி, இல்லை முருகனுக்கு ஏதாவது பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த சொன்னல ஓம் மன்மதாய நம்ம ரதிபதி மோகிக்க வசி வசி வா வா சொக இந்த மந்திரத்தோடு அவங்க பேரை சேர்த்து ஒரு 11 நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. இது வந்து ஆயுள் வரைக்கும் நீடிக்கும். இந்த எந்திரம் எந்தளவுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். எந்திரம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், வீடியோ கடைசியில் வந்துட்டுருக்கு. இந்த எந்திரத்தை நல்ல முறையாக பயன்படுத்துங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். நன்றி, வணக்கம்.